கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் திருச்சபைக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். பவுலடியார் வாழ்ந்த நாட்களில மத்திய கிழக்கு ஆசியா பகுதியில 7 சபைகளை குறித்து அவர் பேசுகிறார். அதுல ஒரு சபை பிலதெல்பியா சபை. இந்த பிலதெல்பியா சபை அப்படின்னு சொன்னா அது ஒரு நேர்மையான சபை. அந்த சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தூதர்கள் மூலமாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ அதை பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். அருமையான தேவ மக்களே, ஏன் இந்த காரியத்தை அவர் சொல்லுறார் அப்படின்னு சொன்னா, இந்த பிலதெல்பியா சபை எங்க இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மணற்பாங்கான ஒரு மலை தேசத்துல இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய எரிமலைகள் காணப்படும். அப்ப அந்த எரிமலைகள் என்ன ஆகும்னா அது வெடித்து சிதறும். அப்படி சிதறும் போது அந்த பகுதியில அது சாம்பல், நெருப்பு இதெல்லாம் கக்கும். அதனால அந்த ஜனங்க எப்போதும் எப்படி இருப்பாங்கன்னா ஆயத்தத்தோட இருப்பாங்க. நெருப்பு வந்துருச்சுன்னா அல்லது புவி அதிர்ச்சி வந்துருச்சுன்னா ஜனங்க உடனே அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிடுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அந்த ஜனங்கள் ஆண்டவரை அவங்க கனப்படுத்தினாங்க, துதித்தாங்க. அல்லேலூயா. ஆக அந்த பகுதி இன்றைக்கு எங்க இருக்குன்னா துருக்கி நாட்டுல இருக்கு. இன்னைக்கு அந்த பகுதி எப்படி இருக்குதுன்னா நல்ல பூஞ்சோலைகள் நிறைந்ததாக, நிறைய திராட்சை தோட்டங்கள்லாம் நிறைந்ததா இன்றைக்கு காணப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மக்கள் இருக்கும்போது அவர்கள் எப்போதும் ஆயத்தமாகவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கும்போது யார் அதுக்கு வார்த்தை சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க 7வது வசனத்தை வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் இன்றி ஒருவரும் தேவனிடத்துல வர முடியாது. அப்ப நம்ம தேவனை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரியத்துலதான் இயேசு கிறிஸ்துவ அடையாளம் கொள்ள முடியும். என்னன்னா he is holy. அல்லேலூயா. he is holy. அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அப்ப அவர் எடுத்த உடனே சொல்றாரு நான் பரிசுத்தரும், அப்புறம் சத்தியம் உள்ளவர். ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்ளுகிற தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை சபைக்கு கொடுக்கிறார். அவர் எப்படி அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், நான் சத்தியம் உள்ளவர். வேதத்துல பார்க்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அவர் உண்மையில அவர் உண்மை உள்ளவர். அதனாலதான் அவர் எப்போதுமே வைராக்கியம் பாராட்டுகிறது. அல்லேலூயா. நான் சத்தியம் உள்ளவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமானவர் சொல்லுகிறதாவது. அப்ப அவரிடத்துல ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அவரிடத்துல என்ன இருக்குன்னா ஒரு திறவுகோல் இருக்கு. அல்லேலூயா. அந்த திறவுகோலை குறித்து நம்ம பார்க்கும்போது யோவான் பேதருக்கு அவர் திறவுகளை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா இவரிடத்துல இருக்கிற திறவுகோல் என்ன தெரியுமா? இவர் நினைச்சா பூட்டுவாரு, இவர் நினைச்சா திறப்பாரு. ஏன்னா இவர் ஏகாதிபத்தியத்தின் தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் எதையும் செய்யக்கூடியவர். ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்றாரு, எனக்கு இந்த அத்தாரிட்டி இருக்கு. என்னால திறக்க கூடாதபடிக்கு என்னால பூட்ட முடியும், நான் பூட்டக்கூடாதபடிக்கு என்னால திறக்க முடியும்.
ஆனால் இந்த நேர்மை உள்ள சபைக்கு, இந்த உண்மை உள்ள சபைக்கு, இந்த சபை எப்படி, அந்த சபையை குறித்து நம்ம பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 8வது வசனம். வாசிங்க 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். எதற்காக அவர் திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொல்றாருன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டுல, இந்த 2025வது ஆண்டுல கர்த்தர் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது 31வது அதிகாரம் 16வது வசனத்துல இப்படியா சொல்லுகிறது, உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்த்திருக்கிறார். இதுவரை நம்ம திருச்சபையில வந்து ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது, ஊழியம் செய்தது, கர்த்தருக்காக நம்ம செய்த அத்தனை கிரியைகளையும் அவர் அவருடைய ஞாபக புஸ்தகத்துல எழுதி கொண்டிருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டுல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர்ல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 9வது அதிகாரம் 36 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க. உங்க பெயர் என்னன்னு சொன்னா தொற்கால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொற்கால் என்று சொல்லப்படுகிற அந்த அம்மா ஒரு விதவையான அம்மா. அவங்க சீஷி என்று அழைக்கப்பட்டாங்க. ஒரு நாள் அவங்க பாருங்க மரித்து போயிட்டாங்க. மரித்து போன உடனே பக்கத்து ஊர்ல இயேசு சுவாமியுடைய சீஷன் இங்க இருக்கிறார், பேதுரு இருக்கிறார். அவர் தோல் பதனிடுறவருடைய வீட்டுல, யோனாவினுடைய வீட்டுல பக்கத்துல லித்தா என்ற ஊர்ல இருக்கிறாரு. உடனே இந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே 2 பேர் அவங்க அனுப்புறாங்க. 2 சகோதரர்களை பேதுரு கிட்ட அனுப்பி, நீங்க வாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்க வாங்கன்னு சொல்லும் போது பேதுரு அங்க வர்றார். அப்படி வரும்போது அங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வாசிங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பிறகு பொழுது அவர்களில் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். எல்லாரும் அந்த அம்மா மேல் வீட்டுல இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, ஒரு அம்மா தான், அவங்க விதவையா இருக்காங்க, அவங்களுக்கு யாரும் இல்ல, அங்க யாரும் அவங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லி போடல. அந்த அம்மா ஒரு தன்மையான அம்மா. ஆனா அவங்க நல்ல கிரியைகளை செஞ்சாங்க. அவங்க உயிரோடு இருந்த போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த மக்களுக்கு அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செஞ்சு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய நற்கிரியைகள் அங்க பேசப்பட்டுச்சு. ஒருவேளை அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாம இருந்திருக்கலாம், அல்லது கணவர் இல்லாம இருந்திருக்கலாம், அந்த அம்மா விதவையா இருந்திருக்கலாம். ஆனா அந்த அம்மா செய்த கிரியைகள் அங்கே பேசப்பட்டது. அல்லேலூயா. உடனே அங்க நம்ம பார்க்கும்போது அந்த அம்மா குளிப்பாட்டி செவத்துல சாட்சி வச்சிருக்காங்க. ஆனா பேதுரு போய் முழங்கால் படியிட்டு அவர் செபிக்கிறார். அவர் ஜெபித்த போது தொற்கால் உயிரோடு கூட எழுப்பினார்கள். அல்லேலூயா. நீங்க இதுவரை ஆண்டவருக்காக செய்த பிரயாசங்கள், நீங்க ஆண்டவருக்காக கிரியைகளை செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக பல காரியங்களை நீங்க செஞ்சிருப்பீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அறுவடையின் ஆண்டு. ஆண்டவர் சொல்லுறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு அதை நீ பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு அருமையான கிரீடத்தை வச்சிருக்கிறீங்க, அந்த கிரீடம் அதை நீங்க காத்து கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்க நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். அவர் போய் ஜெபிக்கும் போது அந்த அம்மா உயிரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். அந்த ஊர்ல இருந்த அநேகர் அதை பார்த்து விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த புதிய ஆண்டுல நீங்க யோசித்திருக்கலாம், என்னென்னமோ திட்டங்கள் பழசுல நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ஒண்ணுமே எனக்கு கை கூடல, இந்த புதிய ஆண்டுல எனக்கு கை கொடுமா அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமா வருகிறது. எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவர் உங்களுக்காக உயிர்ப்பித்துக் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல நம்ம பாக்குறோம், ஒரு பெண்ணை குறிச்சு பாக்குறோம். எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா.
அருமையான எபிரேய ஆப்தியன் சொல்லுகிறார், உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் நீதி உள்ள தேவனாக உங்களுக்கு வெளிப்படுவார். நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்படி விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இங்க பாக்குறோம், நம்ம யாக்கோபு புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு பெண்ணை குறிச்சு பார்க்கிறோம். 2:25. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். இந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கும்போது யோசித்து பாருங்க. ராகாப் என்பவளை குறிச்சு பார்க்கும்போது அவள் ஒரு வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவள் ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டுல அங்க இந்த ராஜாவுக்கு அவர்களை மறைத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமா இந்த மக்களை 2 பேர் அந்த ஒற்றர்களை வேறு வழியாய் அவளை அனுப்பின போது அங்கே வசனம் பதிவிடப்பட்டிருக்கிறது, அவள் நீதி உள்ளவளாக காணப்பட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அன்றைய நேரத்துல நிறைய நீங்க யோசிக்கலாம். இந்த இடத்துல என்னால சொல்ல முடியும், தாவீது அருமையான ஒரு பக்தி உள்ள ஒரு ராஜா. தாவீதினுடைய குமாரன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீதுக்கு பிறந்த சாலமோனுடைய பெயரை கூட எபிரேயர் புஸ்தகத்துல பதிவிடல. தாவீது சொல்லி சாலமோன் ஒரு பெரிய தேவாலயத்தையே கட்டினான். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை கூட இந்த புதிய ஏற்பாட்டுல இந்த விசுவாச பட்டியல்ல பதிவு வரல எபிரேயர் புஸ்தகத்துல. ஆனா யாக்கோபு புஸ்தகத்துல அதே அந்த யாக்கோபு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய கூட பிறந்த ஒரு சகோதரர், அவரு சொல்றாரு என்னன்னு சொன்னா, அந்த வேசி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக 2 பேரை எடுத்துக்கொண்டு அவர் வேற வழியா அனுப்பிவிட்டார். காரணம் என்னன்னா, அவ இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணம் செய்தார். ஒருவேளை அவளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த ஊர் ராஜா சும்மா விட்டுற மாட்டார், அந்த ஊர் மக்கள் அவளை சும்மா விட்டுற மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் கூட யோசிக்காம அவள் ஒரு தகாத ஒரு தொழிலா இருந்தாலும் அவள் தேவனுக்கு நிமித்தமாக ஒரு நல்ல கிரியை செய்ததுனால அந்த யோசுவா அந்த இடத்துல அவளுக்கு என்று ஒரு மகிமையான ஒரு இடத்தை கொடுத்தார் இஸ்ரவேல் தேசத்துல. அல்லேலூயா. அவள் செய்ததற்கு ஒரு பிரதிபலன் கொடுக்கப்பட்டது. அந்த எரிகோ முழுவதும் கவிழ்க்கப்பட்ட போச்சு, அந்த எரிகோ முழுவதும் அழிக்கப்பட்டு போச்சு. நீங்க நினைச்சுக்கோங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு காரியங்கள் இனி வரும் காலங்களில நடந்தாலும் தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய கண்கள்ல தயவு உண்டு. அல்லேலூயா. நாம் அவருடைய கிரீடத்தை நாம் பற்றி கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக என்னால உறுதியாய் சொல்ல முடியும், ஒரு வேசி அவளை எரிகோ முழுவதும் அழித்து போட்டாங்க. ஆனால் அவளுக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒரு இடத்தை கொடுத்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, என் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். முழு குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, God is faithful. நாம் உண்மை உள்ளவர்களா இல்லாட்டாலும் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்ன காரியத்தை நமக்கு நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. ஆக இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்த காரியம் என்னன்னு சொன்னா, நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. கிரீடம் அப்படின்னும் போது நீங்க தமிழ் வார்த்தை இன்னும் சொல்ல போனா மணிமூடின்னு சொல்லுவாங்க. மணிமூடி, மணிமகுடம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா கிரீடம் தான். அல்லது முடி சூட்டுறது, முடி சூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னத்த சொல்லப்படுதுன்னா கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு கிரீடம் வச்சிருக்கிறார். இந்த கிரீடத்தை நீ பற்றி கொண்டிரு, ஒருவனும் அதை எடுத்துக்கொள்ளாதபடி பற்றிக்கொள், நான் சீக்கிரமா வருகிறேன்னு சொல்றாரு. அங்க வாசிக்கிறோம் நம்ம சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 4வது வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நான் முடிசூட்டி. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கிரீடம் என்ன அப்படின்னு சொன்னா அது கிருபையும்
இரக்கமும். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். கிருபையை மாத்திரமல்ல, அதோடு கூட அவர் நமக்கு இரக்கத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பக்தன் சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். பாருங்க, நம்ம ஜீவனோட இருக்கலாம், ஆனா ஒரு காரியத்தை நம்ம பயன்படுத்த முடியலன்னு வச்சுக்கோங்க, அதனால என்ன பயன்? அல்லேலூயா. அந்த கிருபை என்பதுதான் தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஈவு. ஒருவேளை எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை குறிச்சு பார்க்கும்போது அங்க பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த முள் தன்னை விட்டு போகும்படி நீங்கும்படி பவுலடியார் 3 முறை ஜெபித்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் அதை யோசித்து பார்க்கிறேன். கடைசி வரைக்கும் பவுல் அந்த வியாதியினால் அவர் மறிக்கவே இல்லை. கர்த்தர் அவரை காப்பாற்றினார். அல்லேலூயா. கடைசி வரையிலும் தேவனுடைய கரம் தேவ மக்களோடு கூட இருந்தது. அதனால தான் தாவீது அழகா சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு உம்முடைய காலைதோறும் உம்முடைய கிருபையினாலே எங்களை மூடும் தாங்கும். வாசிக்கலாம் சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அல்லேலூயா. நாங்க வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். இந்த கால வேளையில தேவனாகிய கர்த்தர் அவருடைய கிருபையினாலே நம்மளை திருப்தியாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அளிக்கிற இந்த கிருபை இந்த புதிய ஆண்டு முழுவதும் நம்மளை தொடரும்படியாக. எத்தனை பேருக்கு ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. வேண்டுங்க ஆண்டவர்கிட்ட இப்பவே கேளுங்க, ரிசீவ் த கிரேஸ். அவருடைய அந்த கிருபையை கேளுங்க. காலை தோறும், இது காலை அதிகாலை நேரம். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நம்மளாம் பாக்கியசாலிகள். இந்த அதிகாலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்து அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். அந்த வார்த்தையை கேட்கும் போதே அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக வல்லமையாய் கட்டர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி ஆண்டவருடைய கிருபை நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் எதையெல்லாம் கொடுக்கிறார்? கிருபையோடு கூட அவர் நமக்கு இரக்கத்தை கொடுக்கிறார். தாவீது சொல்லுகிறார், இரக்கத்தை கொடுத்து சொல்லும் போது தாவீது சொல்லுகிறார், உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் மகா பெரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த புதிய ஆண்டுல நம்ம கால எடுத்து வச்சிருக்கோம். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு பெரியதாய் வருகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், 28:13 வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. நல்லா பாருங்க, நம்ம பாவத்திலே இருந்தா நமக்கு என்ன வராது? இரக்கம் வராது. ஆனா நம்ம அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ள போறோம். புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது விட வேண்டியதெல்லாம் விட்டுறணும். இந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள்ள வந்த பிறகு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. திரும்ப அதே மாதிரி அந்த மூட்டைகள், அந்த முடிச்சுகள், அந்த பழைய காரியங்கள், அந்த பழைய அழுக்கு, அந்த பழைய நாற்றம், அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம உள்ள வரக்கூடாது. அதனாலதான் ஞானி அழகா சொல்றாரு, ஞானிக்கு நல்ல ஞானம் உண்டு, அவர் நல்ல பிரசங்கி. காரணம், அவரு அவ்வளவு அனுபவசாலி. அதனாலதான் அவர் சொல்றார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப இரக்கம் யாருக்கு இருக்கு? பாவத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். ஆமென். என்னை யாரும் பார்க்கல, ஆனா ஒரு கண் பார்க்குது. நான் சொல்வேன் மீண்டும் மீண்டும், இன்னைக்கு நம்ம இந்த 25வது ஆண்டுக்குள்ள போறோம். நம்மளை எந்த கேமராவும் பார்க்காது, ஆனா பரலோகத்தின் தேவன், அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. சிசிடிவி கேமரா என்னை புறத்துலதான் எடுக்கும், ஆனா அவருடைய கண் என்னை உள்ள பார்க்கும்.
மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால பழைய காரியத்தை தூக்கிட்டு வந்துடாதீங்க. இந்த ஆண்டு நம்ம புதிய சிருஷ்டியாக அவருடைய இரக்கத்துக்கு நாம் பாத்திரவன்களா இருக்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பழைய துருத்தியில புதிய ரசத்தை வார்த்து வைக்க முடியாது. அல்லேலூயா. பழைய துணியோடு புதிய துணிய சேர்த்து வைக்க முடியாது. ரெண்டையும் சேர்த்தா துணி கிழிஞ்சு போயிடும். நீங்க புது துணியும் பழைய துணியும் நீங்க இணைச்சீங்கன்னா துணி சீக்கிரமா கிழிந்து போய்விடும். நீங்க பழைய துருத்தியில புதிய ரசத்தை வச்சீங்கன்னா துருத்தி விட்டு போய் அது உடைந்து விடும். அப்ப வேதம் சொல்லுது, புதிய ரசத்தை புதிய துருத்தியில வைங்க. இந்த புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கோம், ஆண்டவரே எங்களை புதிய துருத்தியாக வையும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அது நம்ம கேட்டு எனக்கு அதுதான் தீர்க்க தரிசனம்னு நம்ம ஏமாந்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை நமக்கு தீர்க்கமாய் வரும்போது அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போது அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போது கர்த்தர் அந்த நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார். அப்படிதான் யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய நியாயப்பிரமாணத்துல இருக்க அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம புசித்து நம்ம பலன் கொள்ளும் போது நமக்கு கர்த்தர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுகிறார். ஆக இந்த புதிய ஆண்டுக்குள்ள நான் வரும்போது இன்னும் நான் பழைய சுபாவங்களை அல்ல ஆண்டவரே, நான் விட வேண்டியதை விட்டு நான் வந்து புதிய காரியத்தை நான் எடுக்க போகிறேன். ஆமென். நான் புதிய துருத்தியாய் மாறப் போகிறேன். நான் புதிய ரசத்தை வார்த்து வைக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கலாம். நான் கிரீடம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, உன் கிரீடத்தை பற்றி கொண்டிரு. நிறைய கிரீடங்கள் இருக்கு இந்த வேதத்துல நம்ம வாசிக்கும் போது. நிறைய கிரீடங்கள் இருக்கு. பரிசுத்தமான கிரீடம், அபிஷேகம் கிரீடம், அபிஷேக தைலத்தின் கிரீடம், பொற்கிரீடம், அலங்காரமான கிரீடம், இப்படி அநேக கிரீடம், மகிமையின் கிரீடம், அழியாத கிரீடம், ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், இப்படி பல கிரீடங்கள் இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில சில கிரீடங்கள் நம்ம பாக்குறோம். சாலமோன் எழுதும் போது கூட சொல்லுகிறார், குணசாலியான ஸ்திரீ தன் கணவனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப குணசாலியான ஸ்திரீ அவங்களுக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? கிரீடங்களை வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. These are all quality. குணசாலி அப்படின்றது குவாலிட்டி. நிறைய பேர் குணமே இல்லாம இருப்பாங்க இல்ல. அப்ப நமக்கு அந்த குவாலிட்டி ஆண்டவர் கொடுக்கிறார். முதல் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். முதல் காரியம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. இந்த ஓட்ட பந்தயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஓடுவாங்க அத்லெட்டிக்ஸ். ஓடும் போது நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க உடனே வேகமா ஓடிட முடியாது. அவங்களுக்கு நிறைய என்ன இருக்கு, ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அவங்க நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருக்கணும். நிறைய தண்ணி குடிக்க கூடாது. நிறைய வஸ்திரங்களை போட்டுட்டு ஓட முடியாது. இப்ப நான் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறேன்னு சொன்னா என்னுடைய கழுத்து நிறைய நான் ஒரு 4-5 செயின் நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, கை நிறைய வளையல் எல்லாம் போட்டுக்கிட்டு, நல்ல பட்டு புடவையை கட்டிட்டு ஓட்டப்பந்தயத்துல ஓட முடியுமா? ஓட முடியாது. அப்ப நான் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறேன்னு சொன்னா அதுக்கு சில காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. அப்ப இங்க ஒரு கிரீடத்தை பத்தி அவர் பேசுறாரு. அந்த கிரீடம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கிரீடம் அழியாத கிரீடம். அல்லேலூயா. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுறதுக்கு இல்ல. அப்ப நமக்கு ஒரு கிரீடம் இருக்கு. அந்த கிரீடம் என்ன கிரீடம்னா, அழியாத கிரீடம். அல்லேலூயா. இந்த உலகத்துல அவங்க ஓடுறாங்க பாத்தீங்களா, அது அழிவுள்ள கிரீடம். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது அழியாத கிரீடம், வாடாத கிரீடம். அல்லேலூயா. நீங்க ஒலிம்பிக் போட்டியில எல்லாம் போய் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒலிவ இலைய ரீத்தா கட்டி கொண்டாந்து தலையில வைப்பாங்க. அதைத்தான் வைப்பாங்க. அந்த இலை சீக்கிரமா என்ன போயிடும்னா வாடி போயிடும்.
ஆனா ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறது வாடாத கிரீடம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பந்தய சாலையில ஓடுறோம். நமக்கு ஆண்டவர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறாரு. அது வாடாத கிரீடம், அழியாத கிரீடம். அந்த கிரீடத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த கிரீடத்தை நான் காத்துக்கொள்ளணும்னா நான் என்னுடைய மாம்சத்தின்படி நடக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மாம்சத்தின்படி அல்ல, நான் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ரோமர் 8வது அதிகாரம் 13, 14 வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த புதிய ஆண்டுல நமக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்கணும். என்னன்னா, ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். எப்படி பிழைப்போம்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி நன்மை வரும்? ஒரு காரியத்தை மனசு சொல்லும், நீ இதை செய்யி, இதை செய்யி, இதை செய்யின்னு சொல்லும். ஆனா இன்னொரு மனசு சொல்லும், இதை செய்யாத, இதை செய்யாத, இது வேண்டாம், இது தப்பு அப்படின்னு சொல்லும். அப்ப இந்த ஆவியினால செய்களை அழித்தால் பிழைப்போம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருது வீட்டுல இருக்கும்போது கூட கூட பேசினா என்ன ஆகும்? அவர் சொல்றாரு, மதக திறந்து விட்டது போல ஆயிருமா. தண்ணி கடகடன் வந்தா என்ன ஆகும்? பயங்கரமாயிரும். வீட்டுல பிரச்சனை, சண்டை தான் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை கட் பண்ணணும். அப்ப நம்ம ஆவியினால நம்ம செயல்களை கட்டுப்படுத்தினா ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு பிழைப்பு அங்க வரும். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றார், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாருங்க, எலியா கூட எலிசா இருந்தார். எலிசா ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தார். கடைசியில எலிசாக்கு என்ன கிடைச்சது? ரெட்டிப்பானவர். அல்லேலூயா. ஆக நம்ம வாழ்க்கையில நம்ம ஆவியில நடக்கும்போது தேவன் அவருடைய ஹோலி ஸ்பிரிட்டை நமக்கு அளவில்லாமல் தருவார். கிதியோன் ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே, நீ பயப்படாத, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போடா, நீ உன் எதிரிய ஒரு மனுஷனை போல மேற்கொள்வேன்னு சொல்ற. அவன் உடனே கிதியோன் நிறைய டெஸ்ட் வைக்கிறாரு. டெஸ்ட் வச்சுட்டு, ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்புறான். நம்பி போகும்போது இப்ப கிதியோன் கிட்ட ஒரு படை இருக்கு. என்ன படை அப்படின்னு சொன்னா, ஒரு 32,000 பேர் அவர் வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 32,000 பேர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுல பயப்படுறவன் யாரு? பயப்படுறவன் திகில் உள்ளவனா போ சொல்லிருன்னு சொல்றான். 32,000 பேர்ல 10,000 பேர் தான் மிஞ்சி இருக்கிறாங்க. மிச்சம் 22,000 பேர் கிதியோனை விட்டு போயிட்டாங்க. இப்ப 10,000 பேர் ஆண்டவர் கொண்டு போறாரு ஒரு இடத்துக்கு. கொண்டு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த 10,000 பேரை வச்சு நான் உனக்கு வெற்றி தர மாட்டேன். நம்ம நிறைய நேரத்துல என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்திடுறோம். உலகத்தான் மாதிரியே நம்ம யோசிக்கிறோம். இல்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க, அது மாதிரி இதெல்லாம் காரியங்கள்ல நான் இருந்தாதான் இந்த உலகத்துல என்னால வெற்றி பெற முடியும்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உலக மக்கள் மாதிரி இல்ல, நீ அதை குறிச்செல்லாம் யோசிக்காத. அந்த இச்சைகளும் வேண்டாம், அந்த பயமும் வேண்டாம், மாம்சத்தின்படி யோசிக்கவும் வேண்டாம். அந்த 10,000 பேரை கொண்டு போய் வச்சுட்டு சொல்றாரு, இப்ப இவங்களை தண்ணிக்குள்ள போக விடு. தண்ணிக்குள்ள போறாங்க. நக்கி குடிக்கிற 300 பேரை மட்டும் செலக்ட் பண்ணார். அல்லேலூயா. நல்ல சோபிஸ்டிகேட்டடா குனிந்து உட்கார்ந்து குடிச்சாங்க பாத்தீங்களா? அவங்களால எல்லாம் போருக்கு வர முடியல. இந்த புதிய ஆண்டு ஒரு டெரிபிளான ஒரு ஆண்டுதான் உலகத்துக்கு. ஆனா தேவ பிள்ளைங்க அப்படி இல்லை. அல்லேலூயா. நம்ம நக்கி குடிக்கிற 300 பேரா இருந்து இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பு கொண்டு வரதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட இருக்கிற கிரீடத்தை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்க கிரீடத்தை நீங்கள் பற்றி கொண்டுகள் என்றால் உங்களை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. So you are very special. அதை மறக்க கூடாது. அதனாலதான் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். உன்னுடைய கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி அதை நீ பற்றி கொண்டு. பயம் வந்துடக்கூடாது, திகில் வந்துடக்கூடாது, அல்லது நான் சோபிஸ்டிகேட்டடா ஏதோ ஒன்ன செஞ்சு நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விட்டு விலகி போயிருவேன் கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கிரீடத்தை நாம பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். வசனம் அப்படிதான் சொல்லுது, உறுதியாக நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். 2வது காரியம், நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 7-8 வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல்
நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்லா பாருங்க, இந்த புதிய ஆண்டுல சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவரோட நெருங்கி வர முடியாத அளவுக்கு சில காரியங்கள் எழும்பலாம். ஏன்னா மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப சுயம் மேல உங்குதா அல்லது ஆண்டவர் மேல வரா? அதுதான் நமக்கு ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட். நான் இன்னைக்கு ஜெபிக்கணும், இந்த நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேனா? இப்ப நான் ஜெபிக்கிறேனா? நான் வீட்டுல உட்காந்து ஜெபிக்கிறேனா? நமக்கு போராட்டம் உண்டுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த போராட்டத்தின் மத்தியில நம்ம எப்படி இருக்கணும்னா, பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றாரு. அப்ப என்ன ஓட்டம்னா என்னன்னு சொன்னா, அந்த இயேசுவின் சாயல் எனக்குள்ள வரணும்னு அவர் ஓடுறாரு. அந்த இயேசுவின் சாயல் அவருக்குள்ள வந்துச்சு, எல்லைக்கோடு வந்துச்சு, பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். என் வாழ்க்கையில நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் ஃபெய்த்தா விசுவாசத்தோட இருந்தேன். நோ டர்னிங் பேக். நான் பின்னால திரும்பல. அதுதான் தேவ பிள்ளைக்கு இந்த புதிய ஆண்டுல நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல நமக்கு என்ன இருக்க வேண்டும்னா, இன்னும் நல்லா நான் விசுவாசத்தோட இருப்பேன். இன்னும் நான் ஒரு பூரண ரட்சிப்புக்குள்ளாக வரும்படி நான் ஓடுவேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி ஓடுவேன் ஆண்டவரே. எப்படி பவுல் லெக்கை நோக்கி ஓடினார், அதுபோல நம்ம ஓட்ட பந்தயத்துல ஓட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு என்னை காத்தி. அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில நம்ம யார நம்பணும்? பயம்தான் வரும். அதனாலதான் கிதியோன்ட்ட சொல்றாரு, யார் பயப்படுறாங்க, யாரு கலங்குறாங்க, அவங்களெல்லாம் வெளியே போய் சொல்லிடு. விசுவாச வாழ்க்கையில பயம் வரக்கூடாது, நம்பிக்கை. அல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த மூணுலயும் ஆண்டவரே சொல்றாரு, அன்பு பெரியது. நம்ம கிறிஸ்துவனிடத்துல அன்பு செலுத்துறோமா? கர்த்தருக்கு மகிமை. இந்த நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7-8. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. ஆனா நாங்களோ ஆண்டவராகிய தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆக அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, தேவனுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா, நம்ம எத்தனையோ ராஜாக்களை குறித்து பாக்குறோம், 10 லட்சம் படைகளோட வர்றான். ஆனா இவன் 5 லட்சம் படைகளோட போறான், ஜெயம் எடுத்துட்டு வந்துடுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்னா, உனக்கு கிரீடம் கொடுத்திருக்கேன்பா, நான் சீக்கிரம் வரப்போறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, 3வது காரியம், 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா இருப்பீர்கள். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, மகிழ்ச்சியின் கிரீடத்தை பத்தி பேசுறாரு. முதல்ல பேசினாரு வாடாத கிரீடம், அழிவில்லாத கிரீடத்தை பத்தி பேசினாரு. உலகத்துல இருக்கவங்க எல்லாம் அழிவுள்ள கிரீடத்தை தேடுறாங்க, ஆனா நம்ம அழிவில்லாத கிரீடம். அல்லேலூயா. அழிவுள்ள கிரீடம் அது சீக்கிரமா வாடி போயிடும். ஆனா உங்களுக்கு எனக்கும் வாடாத கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதை நீ பற்றி கொண்டிருன்னு சொல்றாரு. 2வது ஒரு கிரீடம், நீதியின் கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல போராட்டம் இருக்கு, இந்த போராட்டத்துல ஜெயம் எடுக்கிற பிள்ளைக்கு கிறிஸ்துவானவர் நீதியின் கிரீடத்தை தருகிறார். அல்லேலூயா. 3வது ஒரு கிரீடம் என்னன்னு சொன்னா, அது மகிழ்ச்சியின் கிரீடம். அல்லேலூயா. அவர் தெசலோனிக்க சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருப்பது என்ன? இயேசுவானவர் வரும்போது அவருடைய சன்னிதானத்துல இந்த தெசலோனிக்க மக்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுதானே எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்துல இந்த தாவீதின் கூடாரத்துக்குள்ள இங்க வந்திருக்க நம்ம எல்லாரும் வந்து நின்னா எவ்வளவு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. நம்ம பாக்குறோம், ஒரு ஸ்டூடெண்ட், அந்த பொண்ணு நல்லா படிக்குது, அந்த டீச்சர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எக்ஸாம் வருதுன்னா எல்லாருமே படிக்க வைப்பாங்க ஸ்கூல்ல. ஏன்?
+2ல எல்லாம் நல்ல மார்க் எடுத்துச்சுன்னா, நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா அவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வெளியே வரும். ஆமென். அது மாதிரிதான் பவுல் நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் போது நீங்க எல்லாருமே அங்க வந்து நின்னா எனக்கு அது மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கும். அல்லேலூயா. சந்தோஷத்தின் கிரீடமாக இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு சுற்றுலாக்கு போறோம். எங்கேயோ ஒரு ஊருக்கு போறீங்க. நீங்க ஊருக்கு ஒரு டூர், ஒரு சுற்றுலாக்கு போயிட்டு இருக்கும்போது உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க, அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எப்படி ஒரு மகிழ்ச்சி. ஹலோ, என்ன எப்போ வந்தீங்க? சொல்லவே இல்ல. நாங்க இப்பதானே வந்தோம், எங்கள்ட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு வேகமா கேட்போம் இல்லையா? அது மாதிரி நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துல அவர் வரும்போது, அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துல நம்மளை கூட்டிட்டு போகும்போது அங்க எல்லாரும் வந்துட்டா எவ்வளவு மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சியின் கிரீடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கலாம். சங்கீதம் 51வது சங்கீதம் 12-13 வசனங்களை வாசிப்போம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க. நமக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் வேணும்னு சொன்னா எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ரட்சிப்பின் சந்தோஷத்துல மகிழ வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்றது என்ன தெரியுமா? என்னுடைய காரியத்துல இருக்கிற குறைவை இறைவனை தவிர யாராலையுமே திருப்திப்படுத்த முடியாது, அதை நடத்த முடியாது. ஆனா எல்லாவற்றையும் செய்ய இயேசு கிறிஸ்து போதுமானது. அந்த நம்பிக்கை வேணும், அந்த உறுதி வேணும். ஒரு ராஜா சொல்றாரு, ஒரு ராஜா வீழ்ந்து போயிட்டாருங்க. யாருமே எப்போதுமே நம்ம எதுவுமே நம்ப முடியாது. பணம் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அவர் ஒரே ஒரு விஷயத்துல வீழ்ந்து போயிட்டார். வீழ்ந்து போனவன்னு அவர் சொல்றாரு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்ன தாங்கணும். நமக்கு வந்து உற்சாகம் இருக்கணும். அல்லேலூயா. எப்போதுமே உற்சாகம் இருக்கணும். சும்மாவா பவுல் சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? கொரிந்தியர் சபை கொடுக்கும்போது நீ ஒரு காணிக்கை கொடுக்குற, அதை கூட உற்சாகமா கொடு. ஏன்னா கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நம்பிக்கை கடவுள் மேல. அல்லேலூயா. நம்ம எதை செஞ்சாலும் உற்சாகம், நம்ம வீட்லயே உற்சாகமா இருக்கணும். இந்த ஆண்டை நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும், எதை குறித்து நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன் நமக்கு வந்து ஆண்டவரை குறித்து பேச முடியல தெரியுமா? உற்சாகத்தின் ஆவி இல்லை. அதனாலதான் இவர் சொல்றாரு, உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உங்களுடைய உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்ங்கப்பா. அப்பொழுது நான் பாதகர்களுக்கு உம்முடைய பலியை போதிப்பேன். அல்லேலூயா. நம்ம வாய் ஏன் திறக்க முடியல? உற்சாகம் இல்லை. நம்ம வாய் திறக்க முடியல? இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பூரணமா பெறல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த புதிய ஆண்டுல ருசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. சும்மா ஆமா நம்ம கேட்டுட்டு போறதுல செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம செயல்பட வேண்டும். தீர்மானம் எடுக்கணும். நான் இன்னைக்கு ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்வேன். ஏன்னா வசனம் சொல்லுது, அள்ளி தூவும் விதையை கொண்டு போகும்போது அவன் கண்ணீரோட போவான். ஆனா விதைத்த அதிகளை அவன் அப்படியே வளர்ந்த வீட்டுக்கு அதை அறுத்துட்டு வரும்போது கம்பீரத்தோடு வருவான். இவ்வளவு விளைச்சல் வந்திருக்கியா? அல்லேலூயா. விதைக்கிறோமா? விதைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? உற்சாகம் வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விதைக்க பழகுங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்துல கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியின் கிரீடத்தோட காணப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை கொடுப்பா. கர்த்தருக்கு மகிமை. 4வது கிரீடம், மகிமையின் கிரீடம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் கிரீடம், இந்த கிரீடம் யாருக்குன்னு சொன்னா மேய்ப்பர்கள், போதகர்கள், ஊழியர்கள், அவங்களுக்காக சொல்லப்பட்ட காரியம். இத பேதுரு சொல்றார். என்னன்னு சொன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தைய கட்டாயமா மேய்க்கணும்னு மேய்க்காதீங்க. கட்டாயமா மேய்க்கணும்னு இல்ல.
அல்லேலூயா. ரெண்டாவது அவர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் செய்யுங்க. அல்லேலூயா. மனப்பூர்வமா செய்யுங்க. மாதிரியா வச்சுக்கணும். உங்க ஊழியக்காரங்களை பாருங்க, அவங்களுடைய முடிவை பாருங்க. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்ன பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் எப்படி கிறிஸ்துவ பின்பற்றணும், அதுவாது நீங்களும் கிறிஸ்துவ பின்பற்றுங்க. அதுதான் மகிழ்ச்சிங்கிறீங்க. அப்படி ஒரு அபலட்சமான ஆதாயத்துக்காக இந்த ஊழியத்தை செய்யப்படும். அப்ப அப்படி நம்ம உண்மையா அந்த ஊழியர்கள் செய்யும் போது, பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது அவர் என்ன பண்ணுவாராம், அந்த மகிமையின் கிரீடம், கிரவுன் ஆஃப் குளோரி, மகிமையின் கிரீடத்தை கொடுப்பார். ஆமென். அடுத்து 5வது கிரீடம், இந்த கிரீடத்தை பார்க்கலாம். வாசிப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவோம். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரு சோதனையே இருக்காதுன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எனக்கு சோதனையே வராதுன்னு இல்ல. சோதனையில ஆண்டவர் நம்மளே பாதுகாப்பான். பூச்சக்கரத்துல வர்ற சோதனைக்கு உன்னை தப்பும்படி பாதுகாப்பார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம் பிலதெல்பியா சபைக்கு சொன்னது. கர்த்தருக்கு மகிமை. அப்ப ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல நம்மள சோதனையில இருந்து தப்பும்படி பாதுகாப்பார். சோதனை எல்லாருக்குமே இருக்கும். இப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 11ல இருந்து 13 வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒரே அஸ்திபாரம் பவுல் போட்டாரு ஒவ்வொரு விசுவாசிக்கும். கொரிந்தியர்ல என்ன அஸ்திபாரம்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவரே கண்மலை. அந்த கண்மலையை தான் போட்டார். அடுத்து, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதாவது போடப்பட்ட அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. அது மேல சிலர் கல்லு, பொண்ணு, வைக்கோல், மரம் இதெல்லாம் வச்சு கட்டுறாங்க. இப்ப உபத்திரமும் வந்துருச்சு, ஒரு நெருப்பு வந்துருச்சு. மரம் என்ன பண்ணிரும்? கடகடன்னு எரிஞ்சு போயிடும். வைக்கோல் என்ன ஆயிரும்? கடகடன்னு எரிஞ்சு போயிடும். ஆனா பார்த்தா வைக்கோல் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அது பேர் என்ன சொல்லுவாங்க? வைக்கப்பட. அப்படியே அறுத்துட்டு வைக்கல் எல்லாம் சேர்த்து வயல்வெளியில அப்படியே வச்சிருவாங்க. பார்த்தா எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். இல்ல கவனிங்க, பெருசா இருக்கும். நீங்க பெருசா இருக்குன்னு பார்க்க கூடாது. அது சோதனையில நிக்காது. கடகடன்னு எரிஞ்சு போயிடும். மரம் எரிஞ்சு போயிடும். ஆனா கல்லு குட்டி குட்டியா இருக்கும். தங்கம், பொன், வெள்ளி, பொன் இதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். ஆனா நெருப்புல போட்டாலும் அது என்னவாகாது? கல்லு கரையாது. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவரு போடப்பட்ட அஸ்திபாரம் நான் இயேசுவதான் போட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கு மேல வச்சு பெருசு பெருசா கட்டுறாங்கப்பா. ஆனா நாளானது எது? ஒரு ட்ரையல் இருக்கு, ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த நாள்ல நம்ம எதை வச்சு கட்டணும் என்பது தெரியும். ஏன்னா இன்னும் கொடிய சோதனைகள் வரும். அந்த கொடிய சோதனையில நிக்கணும்னு சொன்னா ஆண்டவர் நம்மள டெஸ்ட் வைப்பாரு. ஆனா அந்த டெஸ்ட்ல அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? திராணிக்கு மேல உங்களை சோதிக்க மாட்டார். சோதனையோடு கூட உங்களை தப்பிக்கொள்ளும் போக்கே அவர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதனையில் அகப்படுகிறவதற்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 2:8-18 நம்ம பாக்குறோம். அவர் சோதிக்கப்பட்டதுனால நீங்க சோதனையில இருக்கிறீங்களா? உங்களுக்கு அவர் உதவி செய்வார். அவர் சொல்றார், திராணிக்கு மேல நான் உன்னை சோதிக்க மாட்டேன். சோதனையோடு கூட உனக்கு தப்பிக்கொள்ற போக்க நான் உண்டு பண்ணுவேன். ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆக 5 காரியங்களை நம்ம குறிச்சு பார்த்திருக்கோம். ஜீவ கிரீடம். சோதனை இருக்கும், ஆனா சோதனையில இருந்து தேவன் நம்மள தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்க உண்மை உள்ளவங்க அப்படின்னு உங்களை உத்தமர்கள் நீங்க விளங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன தர்றாராம்? ஜீவ கிரீடத்தை தர்றார். கிரவுன் ஆஃப் லைஃப்.
ஜீவ கிரீடத்தை தர. ஆகவேதான் இங்க சொல்ற பல காரியங்களை கொடுத்துட்டு உனக்கு இருக்கிற கிரீடத்தை நீ பற்றி கொண்டிரு, நான் சீக்கிரமா வருகிறேன். வந்து அவர் என்ன செய்யறாரு? அடுத்த வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். அடுத்த வசனத்தை வாசிங்கப்பா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:12. ஜெயக்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆமென். ஆண்டவர் அவருடைய ஆலயத்துல தூணாக்குவார்னா பரலோகத்துல ஆலயமே இல்ல. பரலோகத்துல என்ன இருக்குன்னா இயேசுவே ஆலயம், ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். அப்ப இயேசுவானவர் என்ன செய்வார்? சீக்கிரமா வர்றேன்னு சொன்னா வந்து ராப்சர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும், சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவரோடு கூட நாம் பிதாவோடும் குமாரனோடும் நாம சேர்ந்து வாழும். அதனாலதான் அவர் சொல்ற, நான் உங்களை தூணாக்குவேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவர் அடுத்து என்ன சொல்றார்? அது நின்று உங்களை ஒருவனும் நீக்குவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரோட மேல அங்க அழுகை இல்ல, பசி இல்ல, தாகம் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது ஆண்டவர் அங்க கொண்டு போகுது. எப்படி? ராப்சர். திடீர்னு காண போயிடும். பகிரங்க வருகைக்கு முன்னால நடக்கக்கூடிய வருகை இதுதான். இப்ப நம்ம சபையெல்லாம் இதுக்குதான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. பகிரங்க வருகை உங்களுக்கு எனக்கும் கிடையாது. பகிரங்க வருகை உண்மையாவே யூதர்களுக்கு, இஸ்ரேல்ல இருக்காங்கல்ல யூதர்கள், ஆண்டவர் தெரிந்து கொண்டார்களே இஸ்ரவேல் மக்கள், அவங்களுக்கு தான் பகிரங்க வருகை, 2ஆம் வருகை. இந்த இடைப்பட்டு வரப்போறது, சபை எடுத்துக்கொள்ள போறது, கிருபையின் காலம் நிறைய போகுது, சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. எப்பன்னு சொன்னா அதுதான் ராப்சர். அல்லேலூயா. நான் சீக்கிரமா வருகிறேன், உன் கிரீடத்தை நீ பத்திரமா காத்துக்க அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை என்னைய கைவிடாமல் நடத்துவார். அவர் வரும்போது அவர் நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார், நம்மளை தூணாக்குவார், நம்மளை அதுல இருந்து நீக்கி விட மாட்டார். எல்லாத்துக்கும் மேல அவர் நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பார். என்ன அப்படின்னு சொன்னா, முதல் நூற்றாண்டுல அடிமைகள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த அடிமைகளை என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொன்னா, யாரு எஜமானோ அப்பெல்லாம் நிறைய அடிமைகள் வச்சிருப்பாங்க. அடிமைகளை விலைக்கு வாங்கி அடிமைகள் மூலமா நிறைய காரியங்கள் செய்வாங்க. அந்த அடிமைகளை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, எஜமான்களுடைய பேரை சொல்லி அந்த எழுத்துலதான் அடிமைகளை கூப்பிடுவாங்க. ஆனா அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய புதிய நாமத்தை உனக்கு தருவேன். எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமின் நாமத்தையும் உனக்கு நான் எழுதுவேன். அல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் நமக்கு நாமத்தை எழுதுறார். என்ன எழுதுறார்? என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற எருசலேமினுடைய புதிய எருசலேமினுடைய நாமத்தையும், அப்புறம் என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. அப்ப நம்ம மேல புதிய நாமத்தை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. அவர் இந்த புதிய ஆண்டுல புதிய நாமத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். நம்ம பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யறாருன்னா புதிய நாமத்தை தருகிறார். இந்த கிரீடங்களை நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். 5 விதமான கிரீடங்கள். உங்ககிட்ட என்ன கிரீடம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அழிவுள்ள கிரீடம் வச்சிருக்கீங்களா? நீதியின் கிரீடம் வச்சிருக்கீங்களா? மகிமையின் கிரீடம் வச்சிருக்கிறீங்களா? மகிழ்ச்சியின் கிரீடம் வச்சிருக்கிறீங்களா? ஜீவ கிரீடம் வச்சிருக்கீங்களா? எந்த கிரீடம் வச்சிருக்கிறோம்? அல்லது ஒன்னு 2 பேர் நிறைய கிரீடம் வச்சிருக்கிறோமா? இதெல்லாம் கிரீடங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றோமா? கிரீடம். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ளவங்களா இருக்கும்போது எப்படி ஆண்டவர் ராகாப உயர்த்தினார். ஆமென். ராகாப உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி தொற்கால உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் தேவன் உயிர்ப்பிப்பார். இந்த புதிய ஆண்டுல நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். தேவ பிள்ளைக்கு நடக்கும். இது தேவனுடைய வார்த்தை. இதை நீங்க எங்கேயும் போய் கேட்க வேணாம். தேவ பிள்ளைக்கு நிச்சயமா நடக்கும். ஆனா தேவன் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. வெரி சிம்பிள். God bless you. நம்ம இப்ப கம்யூனியன்